எம்சிஆர் கணிக்கு இனிய வணக்கம். நான் உங்களுக்கு கௌதமன். நாம் இன்றைக்கி மல்லிகைப்பூ செடி தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ மல்லிகைப்பூ செடி தோட்டத்தில் நம்ம இப்போ தண்ணி பாய்ச்சிட்ருக்குறோம். இப்போ இந்த மல்லிகைப்பூ செடியில் இந்த சீசனில் பூக்கள் கம்மியாக இருந்தாலும் நமக்கு இதுலேயுமே 1 கிலோ அளவுக்கு பூக்கள் இப்போ நமக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி பாய்ச்சறதுல நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா கியூமிக்கு கலந்து இந்த மாதிரி பேரில் கலந்து நம்ம இப்போ இதை வந்துட்டு தரைவெளியாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதில் நமக்கு ட்ரிப் இரிகேஷன் இல்லை, நடநீருங்கிறனால இதில் நம்ம விட்டால் இதில் நேராக போய் ஒவ்வொரு பாத்தியாக போயிடும். இதில் வந்து பூக்கள் பாருங்கள், மல்லிகைப்பூ எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இது இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி பூ கொஞ்சம் இதெல்லாம் எடுத்த பூவில் இருந்த பூக்கள் இப்போ காலையில் எடுத்துருக்குறோம். இப்போ பொறிச்சிருக்கிறோம். இப்போ சாயந்தரம் நேரமாகிடுச்சு. காலையில் எடுத்துப்போ மீதி இருந்த பூ பொறிச்சிருக்கிறோம். இப்போ செடிகள் பாருங்கள், இந்த 10 மாதம் ஆன செடி எந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் அந்த ஓரமெல்லாம் பாருங்கன்னா செடி இன்னும் வளர்ந்துருச்சு. செடிகள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. அரும்புகள் அடுத்தடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்குது. பூக்கள் நல்லா வருது, தரமாகவும் இருக்குது. ஒரு சில இதில் வந்துட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா முகப்புழு, ஏன்னா இந்த மழை காலம் வந்துருங்கனால இந்த மாதிரி இருக்கிறத முகப்புழு நம்ம சொல்லுவோம். அந்த பாதிப்பு அதிகமாகவே இருக்குது. 2-3 பிரச்சனை இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வரும். அது வந்துட்டு மொக்குக்கருகள், இது வந்துட்டு ஒரு பூஞ்சானத்தினால வர்றது. இதெல்லாமே நம்ம மல்லிகைப்பூ விவசாயம் செய்கிறப்போ கவனமாக பார்க்கணும். அப்போ அதுக்கான இடுபொருட்களை நம்ம இயற்கை முறையில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு கண்ட்ரோல் ஆகிடுது. அரும்புகள் எப்படி வச்சு இதெல்லாம் நாளைக்கு பூக்க போகிற மொக்குகள் அரும்புகள். இதுதான் நம்ம தோட்டம். இப்போ இந்த பாத்தி தண்ணி பாய்ஞ்சிட்ருக்குது. செடியில் பாருங்கள், எல்லா செடியிலையுமே பூக்கள் வந்துட்டு எப்படி அரும்பு கட்டியிருக்கு அப்படின்னு. இயற்கை முறையில் நம்ம தொடர்ந்து இதை பராமரிச்சிட்ருக்குறோம். கெமிக்கலில் மட்டும் இல்லை, இயற்கை முறையிலையும் நம்ம மல்லிகைப்பூவை தரமாக கொண்டாட முடியும். பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா இதில் இப்போ பூ எடுத்து முடிச்சாச்சு. இது அடுத்து அரும்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நமக்கு கண்டினியூஸாக இயற்கையில் பண்ணுறப்ப மட்டும்தான் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க பூ. செடி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இன்னும் இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா செடி நல்லாவே வளர்ந்துருக்கு. இனி மழை காலங்கிறனால இன்னொரு 1 மாதம், கார்த்திகை மாதத்துக்கு மேலே நம்ம இதை வந்துட்டு செடிகளை நம்ம கட் பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா செங்கீரை உள்ளே வந்துச்சு. அதுலேயே பார்த்திங்கன்னா விதைகள் பாருங்கள், அடுத்து இதை விதைகள் கண்டி விட்டுருக்கா எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு. தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.